மீண்டும் ஒரு பகிர்தலோடு சிசிலனி வாழ்வின் காலை வணக்கம். செங்கிஸ்கான் இந்த பேர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மிக கொடூரமாக வரலாறுகளால் சித்தரிக்கப்பட்ட மங்கோலிய பேரரசன். அந்த செங்கிஸ்கானோட படை சீனாவை நோக்கி ஒரு தடவை போர் புரிஞ்சுது. போர்க்களத்துல செங்கிஸ்கானுடைய படை வீரர்கள் எல்லாரையும் கொன்று குவித்து பிணக்குவியலாவே அந்த போர்க்களத்தை மாத்திக்கிட்டு இருந்தாங்க. தன் உயிருக்கு பயந்து அந்த போர் முனையிலிருந்து ஒரு பெண் ரொம்ப வேகமா தப்பிச்சு ஓடினாளாம். ஓடும் பொழுது தன் இரு கையிலும் 2 குழந்தைகளை சுமந்துக்கிட்டே ஓடுறா. எப்படியாவது இந்த 2 குழந்தையோட நம்ம உயிர் பழிச்சிடணும். செங்கிஸ்கானுடைய படையை சேர்ந்த ஒருத்தனுக்கு இது கண்ணில் பட்டுடுச்சு. மிக வேகமா குதிரையை விரட்டிட்டு போய் அந்த பெண்ணை பிடிக்கிறதுக்காக அந்த குதிரையில ஓடுறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இனிமே நம்மளால உயிர் பிழைக்க முடியாது, இந்த 2 குழந்தையும் தூக்கிட்டு ஓடினோம்னா நம்மளால உயிர் பிழைக்க முடியாது அப்படிங்கிறதுனால கையில இருந்த சின்ன வயது குழந்தைய கீழே போட்டுடுறா. பெரிய குழந்தையை தன் மாரோடு அணைத்தவாறு ஓடிக்கிட்டே இருக்கா. அந்த போர் வீரன் கிட்டக்கு போய் அந்த பெண்ணுடைய தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டே போய் செங்கிஸ்கான் முன்னாடி நிறுத்தினான். செங்கிஸ்கான் அந்த பெண்ணை பார்த்து கேட்டானா, கடைசியில உன் உயிர் போயிடுங்கிற தருவாயில உன்னோட குழந்தைய மட்டும் கையில வச்சுக்கிட்டு யாருடைய குழந்தையோ கீழே போட்டுட்டியே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டானா. இதே போர்ல கொஞ்சம் முன்னாடி உயிரிழந்த ஒரு பெண் கடைசி வரைக்கும் போராடி எப்படியாவது என் குழந்தைய நீ காப்பாத்திடு அப்படின்னு என்கிட்ட கேட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் பெற்ற குழந்தைய கீழே போட்டுட்டு இன்னொருத்தியோட குழந்தைய நான் இன்னும் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த போர் முனையில் செங்கிஸ்கான் முன்னாடி தலை நிமிர்ந்து தைரியமாக சொன்னாலும். இதுதான் அறம் செய்ய விரும்பு. அறம் அப்படிங்கிறது கடவுளாக கருதப்படுகிறது. அறம் அப்படிங்கிறது தனி மனித ஒழுக்கமாக கருதப்படுகிறது. அறம் அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க செய்கிற தர்மமாகவும் கருதப்படுகிறது. அவை எல்லாவற்றையும் தாண்டி அறம் என்பது கொடுத்த வாக்கினை நிறைவேற்றுவதாகவும் கருதப்படுகிறது. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர்கள்ல அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது எல்லாரும் படிச்சவங்க தான். ஆனா வாழ்நாள் முழுவதும் அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறத நம்மளால கடைபிடிக்க முடியாவிட்டாலும் வாரத்தில் ஒரு நாள் ஆவது அறம் செய்ய விரும்புவோம். காலை வணக்கம்.